ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி எடுத்த வெண்டைக்காவை இது கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொழும்பு வந்துட்டு அந்த அளவுக்கு வளவளப்பாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணி இன்னுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வெண்டைக்காவையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இதுலேயே காரம் இருக்கும், அதனால நான் தனியாக காரம்லாம் சேர்க்கவே இல்லை. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெண்டைக்காயோட மிக்ஸ் ஆனதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா குழம்பு நல்லா வெந்து வந்துடும். வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்து வந்துடும். அடுத்து வெந்து வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன குழம்பு செய்யலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதையும் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் களியோட எங்கள் பாட்டிக்கு வச்சு கொடுத்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.